அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஒரு கிளாஸ் இதை பத்தி சொல்லிக்கிறேன். ஆப்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட்ல செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது இந்த வருஷத்தோட இந்த கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் அவ்வளவுதான். இனி நெக்ஸ்ட் இயர்ல தான் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கப்படும். ஆப்ஷன் கிளாஸ் ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸு, யார் கிளாஸ் எது வேணும்னு ரிக்வஸ்ட் எது கொடுத்துருக்கவங்களுக்கெல்லாம் நான் பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியாச்சு. அந்த இது பே பண்ணிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் அண்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் எந்த வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர், ஏன்னா அந்த நம்பருக்கு தான் எல்லாமே நான் எந்த ஒரு மெசேஜஸ் எதுவுமே அனுப்புவேன். ஓகேங்களா? அதை இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு வருவோம். நம்ம இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ், கணக்கு, மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம எதுவுமே எடுக்கிறோம். மேக்ஸ் தான் மார்க்கெட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய தியரி. ஓகேங்களா? அப்போ நம்ம போடுற கணக்குகள் அடிப்படையில் தான் அது நடக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஏன் போடக்கூடாது? மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் போடலாம் இல்லையா? மார்க்கெட்ல டைம்னு ஒன்று கிடையாது. அது காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆப்ஷன்ல அப்படி கிடையாது. டைம் வேல்யூன்னு இருக்கு. அதெல்லாம் வச்சு அப்போ நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து இதில் வர்த்தகம் பண்றது ஆப்ஷன் பையருக்கு சிறந்தது அல்ல. அதை முதல்ல சிந்திங்க. அதற்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்ல இருந்து எப்படி ஒரு வேல்யூ எடுக்கிறோம், ஒரு கால்குலேட். இப்போ நான் ஏன் மார்க்கெட்ல சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு சைக்கை போடுறாரு, இந்த சைக்குக்கு இந்த விலைக்கு மேலே இருந்தாங்கள அப்பு டவுனு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ மார்க்கெட்னுடைய உண்மைத்தன்மை எங்க இருக்குன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ட்ரேடரும் எங்க போகுது, எந்த பக்கம் வருது, என்ன ஏது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். ஆனா அது எவ்வளவு தூரம் போகும், இவ்வளவு தூரம் போகுமா அப்படிங்கிறதுக்கு எல்லாமே மினிமம் டார்கெட்ஸ், மேக்ஸிமம் டார்கெட் அதெல்லாம் எப்போ வைத்து பண்ணணுன்ற ரூல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்களே ஓனா ட்ரேட் பண்றவங்க ஓனாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட கிளாஸ், எங்கிட்ட கிளாஸ்க்கு தான் கத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா டைம் ஆகும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கலாம். 24,800 புட்டு 118 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா நிஃப்டி டவுன் சைடுங்க, 118 ரூபாய் கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு. அப்போ இந்த பிரைஸ் வந்தாதான் நீங்க முடிவெடுக்கணும். யூடியூப் பாக்குறவங்க இல்லையா விட்டுறணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக், ஒரு ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்கு. எங்க போனா என்ன பண்ணும், இங்க போனா என்ன பண்ணும், இங்க போனா என்ன பண்ணும், அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஒவ்வொரு இடத்துல போனாங்களோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா ரிவர்சல் ஆகி ஆகணும் மார்க்கெட். எய்தர் அதே டைரக்ஷன் ஆர் ரிவர்சல் டைரக்ஷன். எனி டைரக்ஷன்ல அங்க போனா அந்த புள்ளியில ரிவர்சல் ஆகி ஆகணும் மார்க்கெட். அதுக்கான ரூல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மேக்ஸ் படி அது கரெக்டா இயங்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் இதை கொடுக்க முடியுமா சார்? நோ. எனி ஸ்ட்ரைக்ல நம்ம கொடுக்கலாம். 24,900 கொடுக்கலாம், 24,600 கொடுக்கலாம், 25,000 கொடுக்கலாம், எனி ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். ஆனா அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் எப்போ எப்படி வர்த்தகமாகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரீமியம் இப்போ இந்த பிரீமியம் ஏறுது அப்படின்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும்ன்றது நமக்கு தெரியணும். இது இறங்குதுன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1000 பாயிண்ட் இறங்குன்றதும் நமக்கு தெரியணும். இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு பாயிண்ட் இறங்குதோ. அப்போ அதற்கேற்றாற்போல் உங்களுடைய கணக்கீடு என்ன எல்லாமே பயன்படுது. நம்ம பேட்டர்ன் எதுவுமே பார்க்கறது கிடையாது. நமக்கும் தெரியும், நம்மளும் இதை ஷோ பண்ணி ஒரு பேட்டர்னை போட்டு இப்படி இருந்தா இப்படி போகணும், ஒரு பேட்டர்னை ஷோ பண்ணலாம். ஹார்மோனிக்ஸ் எத்தனையோ பேட்டர்ன் இருக்கு போடலாம். அது தேவை அல்ல. நீங்க படித்து தெரிந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நீங்களே ஓனா யூடியூப்ல தான் அவ்வளவு இருக்கு. நான் கண்டென்ட்லாம் இதெல்லாம் இதனுடைய கண்டென்ட்லாம் நான் போடுறது இல்லை. ஏன்னா எல்லாரும் யூடியூப்ல போட்டிருக்காங்க, அதுவே சரியானதுதான், அதையே நீங்க படிக்கலாம், தவறு கிடையாது. ஓகேங்களா? ஆனா அதை தெரிந்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்றாற்போல ஒண்ணு வடிவமைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மைன்னு உண்டுங்க. அதற்கேற்றாற்போல் வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.